அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சனி 1ஆம் வீட்டில் இருக்கும்போது அது வாழ்க்கையில் ஒரு தீவிரமான, ஒழுக்கமான மற்றும் பொறுப்பான அணுகுமுறையை குறிக்கிறது. இது பெரும்பாலும் ஆரம்பகால வாழ்க்கை சவால்களுக்கு வழிவகுக்கும். இது மீள்தன்மையை உருவாக்குகிறது. இந்த நிலைப்பாடு தன்னம்பிக்கை, எச்சரிக்கையான உணர்ச்சி இயல்பு மற்றும் கடின உழைப்புக்கான தாமதமான வெகுமதிகளுடன் போராட்டங்களை ஏற்படுத்தும். ஆனால் இறுதியில் வலுவான தன்மை, முதிர்ச்சி மற்றும் நிலையான, நீண்டகால வெற்றியை உருவாக்கும் திறனுக்கு வழிவகுக்கும். தனிநபர்கள் சிறு வயதிலிருந்தே ஒழுக்கமானவர்களாகவும், பொறுப்பானவர்களாகவும், வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். மீள்தன்மை ஆரம்பகால சவால்களை எதிர்கொள்வது மீள்தன்மை மற்றும் உள் வலிமையை வளர்க்க உதவுகிறது. முதிர்ச்சி அவர்கள் பெரும்பாலும் தங்கள் சகாக்களை விட திருப்தியடைந்தவர்களாகத் தோன்றுகிறார்கள். வலுவான தீர்ப்பு இந்த நிலைப்பாடு சிறந்த தீர்ப்பு திறன்களுக்கும் வலுவான, அடித்தளமான அடையாள உணர்வுக்கும் வழிவகுக்கும். நிலையான வெற்றி சவால்களும் கடின உழைப்பும் பிற்கால வெற்றிக்கு ஒரு நிலையான அடித்தளத்தை உருவாக்கும். சுய சந்தேகம் மற்றும் தன்னம்பிக்கை பிரச்சினைகள் அடையாளம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் ஆரம்பகால போராட்டங்கள் இருக்கலாம். உணர்ச்சி எச்சரிக்கை தனிநபர்கள் உணர்ச்சி ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்களாகவும், உறவுகளில் எச்சரிக்கையாகவும், பாதிப்பைக் காட்டத் தயங்குபவர்களாகவும் இருக்கலாம். தாமதமான வெகுமதிகள் சனியின் செல்வாக்கு கடின உழைப்புக்கான அங்கீகாரம் அல்லது வெகுமதிகளை தாமதப்படுத்தலாம். அழுத்த உணர்வு முழுமையை அடைய ஒரு நிலையான அழுத்தம் மற்றும் ஒருவரின் முயற்சிகள் முழுமையாகப் பாராட்டப்படவில்லை என்ற உணர்வு இருக்கலாம். 12ஆம் வீட்டில் ராகு இருந்தால் அது குறிப்பிடத்தக்க ஆன்மீக அல்லது மாய நாட்டங்கள், வெளிநாட்டு நாடுகளுடன் வலுவான தொடர்பு மற்றும் மறைக்கப்பட்ட ஆசைகள் அல்லது கவலைகளுக்கு வழிவகுக்கும். இந்த நிலைப்பாடு சாத்தியமான நிதி இழப்புகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அல்லது விழிப்புணர்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. தூக்கக் கலக்கம் அல்லது கனவுகள் போன்ற சாத்தியமான உளவியல் போராட்டங்களுடன் தொடர்புடையது. இறுதி விளைவு ராகுவின் ராசி மற்றும் அம்சங்கள் உட்பட தனிநபரின் ஒட்டுமொத்த பிறப்பு ஜாதகத்தைப் பொறுத்தது. ஆன்மீக மற்றும் மாய நோக்கங்கள் இந்த நிலைப்பாடு அமானுஷ்யம், ஆன்மீகம் மற்றும் ஆழ் மனதில் ஒரு தீவிர ஆர்வத்தை உருவாக்கி, தியானம் போன்ற பயிற்சிகள் அல்லது மெட்டாபிசிக்ஸில் வலுவான ஆர்வத்திற்கு வழிவகுக்கும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு நாடுகளுடனான வலுவான தொடர்பு என்பது ஒரு பொதுவான கருப்பொருளாகும். இது அடிக்கடி பயணம் செய்ய அல்லது வெளிநாடுகளில் குடியேற வழிவகுக்கும். மறைக்கப்பட்ட ஆசைகள் மற்றும் கவலைகள் ராகுவின் செல்வாக்கு மறைக்கப்பட்ட அல்லது அடக்கப்பட்ட ஆசைகளை உருவாக்கி, ஆழ் மனதில் கவலைகள், கனவுகள் அல்லது தூக்கமின்மைக்கு வழிவகுக்கும். நிதி சவால்கள் இது கண்ணுக்குத் தெரியாத அல்லது திட்டமிடப்படாத செலவுகள், நிதி இழப்புகள் மற்றும் அதிக செலவுகளைக் குறிக்கலாம். சுகாதாரப் பிரச்சினைகள் கண்டறிய கடினமாக இருக்கும் உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம். சில சமயங்களில் மருத்துவமனையில் சேர்க்கப்படுதல் அல்லது சிறைவாசம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. உளவியல் மாற்றம் தங்கள் ஆழ் மனதில் இருந்து புதைக்கப்பட்ட உணர்வுகள் மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது ஜாதகக்காரர்கள் தீவிர உளவியல் மாற்றத்தை அனுபவிக்கலாம். 6ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது எதிரிகள், கடன்கள் மற்றும் ஆரோக்கியம் போன்ற சவால்களை ஒரு தனித்துவமான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும். தடைகளை உள்ளுணர்வாக கடக்கும் போக்குடன் இந்த நிலைப்பாடு மர்மமான உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும். அவற்றைக் கண்டறிவது கடினம், ஆனால் இது வலிமையையும் எதிரிகளை வெல்லும் திறனையும் வழங்குகிறது, பெரும்பாலும் குறைந்தபட்ச முயற்சியுடன். ஒரு நபர் சேவை அல்லது குணப்படுத்துவதில் சாய்ந்திருக்கலாம். ஆன்மீகம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடலாம், மேலும் பெரும்பாலும் அன்றாட வேலைகளிலிருந்து விலகி இருக்கலாம். எதிரிகளை வெல்வது இந்த நிலை எதிரிகள் மற்றும் தடைகளை கடக்கும் ஒரு ஆச்சரியமான திறனை வழங்கக்கூடும். அவை இந்த நிலையில் உள்ள ஒருவரின் ஆர்வத்தை வெறுமனே பின்வாங்கவோ அல்லது இழக்கவோ கூடும். உள்ளுணர்வு சிக்கல் தீர்க்கும் திறன் 6வது வீட்டில் கேது உள்ள ஒருவர் உள்ளுணர்வாக பல பிரச்சினைகள் மற்றும் போராட்டங்களைத் தவிர்க்கலாம். தொழில் வாய்ப்பு இந்த நிலை சிகிச்சை, ஆன்மீகம் அல்லது சேவை சார்ந்த தொழில்களுக்கு சாதகமாக இருக்கலாம். சிலர் வலுவான ஆன்மீக அல்லது சேவை சார்ந்த இயல்பை வளர்த்துக் கொள்ளலாம். நல்ல சுகாதார நடைமுறைகள் இந்த நிலை உள்ளவர்கள் பாரம்பரியமற்ற முறைகள் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கும் போக்கைக் கொண்ட முழுமையான ஆரோக்கியத்திற்கு ஈர்க்கப்படலாம். உடல்நலப் பிரச்சினைகள் விசித்திரமான அல்லது கண்டறிய கடினமாக இருக்கும் உடல்நலப் பிரச்சினைகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. தவறான நோயறிதலின் அபாயங்கள் அதிகரிக்கக்கூடும். பற்றின்மை அன்றாட வழக்கங்கள் மற்றும் போராட்டங்களிலிருந்து விலகல் உணர்வு பொதுவானது. ஒருவர் பிரச்சினைகளுக்கு பயப்படாமல் இருக்கலாம்,
ஆனால் வழக்கமான முறையில் அவற்றுடன் ஈடுபடாமல் இருக்கலாம். காயத்திற்கு ஆளாகும் தன்மை இந்த நிலை ஒரு நபரை காயங்கள் மற்றும் விபத்துகளுக்கு ஆளாக்கக்கூடும் என்று சில விளக்கங்கள் தெரிவிக்கின்றன. 4ஆம் வீட்டில் பொதுவாக வீடு, குடும்பம் மற்றும் வீட்டு மகிழ்ச்சி தொடர்பான நல்ல தாக்கங்களைக் கொண்டுவருகிறார், இதில் அதிகரித்த செல்வம் மற்றும் சொத்து ஆகியவை அடங்கும். இந்த இடத்தைப் பிடித்த நபர்கள் பெரும்பாலும் புத்திசாலி, தாராள மனப்பான்மை கொண்டவர் மற்றும் திருப்தியானவர் என்று கருதப்படுகிறார்கள், வீடு மற்றும் கார் போன்ற ஆடம்பரங்களை அனுபவிக்கிறார்கள். இருப்பினும் இந்த இடம் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும், எடுத்துக்காட்டாக தொழில்முறை காரணங்களுக்காக ஒருவரின் தாயிடமிருந்து அல்லது தாயகத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள். வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கை 4வது வீடு, தாய் மற்றும் மகிழ்ச்சியைக் குறிக்கிறது, இவை குருவின் இருப்பால் சாதகமாக பாதிக்கப்படுகின்றன. இந்த இடம் ஒரு இணக்கமான மற்றும் ஞானம் நிறைந்த வீட்டை ஊக்குவிக்கிறது. செல்வம் மற்றும் சொத்துக்கள் தனிநபர்கள் தங்கள் தனிப்பட்ட சொத்துக்கள் மற்றும் செல்வத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது, இது பரம்பரை மூலம் சாத்தியமாகும். அவர்கள் வீடு, கார் மற்றும் சொத்து போன்ற ஆடம்பர இன்பங்களை அனுபவிக்க வாய்ப்புள்ளது. தனிப்பட்ட குணங்கள் இந்த இடம் ஞானம், தாராள மனப்பான்மை மற்றும் பொதுவாக மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையுடன் தொடர்புடையது. நல்ல அதிர்ஷ்டம் 4வது வீட்டில் வியாழன் மிகுந்த திருப்தியை அளிக்கும் மற்றும் சவால்களை சமாளிக்க தனிநபர்களுக்கு உதவ முடியும். குடும்ப பிரிவு ஒருவரின் தாயிடமிருந்து அல்லது தாயகத்திலிருந்து சிறிது காலத்திற்கு பிரிந்து செல்ல வாய்ப்பு உள்ளது, இது தொழில்முறை காரணங்களால் இருக்கலாம். ஆறுதல் மண்டலங்களில் சிரமம் சில தனிநபர்கள் தங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து விலகிச் செல்ல விரும்பலாம், இது குடியிருப்பில் மாற்றத்திற்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கும். தீய செல்வாக்கு வியாழன் மற்ற தீய கிரகங்களால் பாதிக்கப்பட்டால் அது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும், ஒரு நபரை வாதத்தில் ஈடுபடுத்தி அல்லது இறுக்கமாக ஆக்குகிறது. புதன் பகவான் உங்களது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 11வது வீட்டில் உள்ள புதன் உங்களை வெற்றிகரமான பங்குத் தரகர், நல்ல நெட்வொர்க் கொண்ட மேலாளர், கணக்காளர், சமூக பட்டாம்பூச்சி, நெட்வொர்க்கிங் குரு, திருமண திட்டமிடுபவர் அல்லது நிகழ்வு மேலாளராக மாற்றலாம். நல்ல நெட்வொர்க்கின் மற்றும் தகவல் தொடர்பு திறன் கொண்ட நீங்கள் வெற்றிகரமான தொழிலதிபராக முடியும். நீங்கள் மிகவும் புத்திசாலியாகவும் கற்றறிந்தவராகவும் இருப்பதால் எந்தவொரு ஊக வணிகமும் உங்களுக்கு வெற்றியைத் தரும். நீங்கள் அறிவிற்காக செழிப்பீர்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் குழந்தைகளுடன் உங்கள் தொடர்பு மிகவும் நன்றாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள், அறிவார்ந்த குணங்களைப் பகிர்ந்து கொள்வீர்கள். 11வது வீட்டில் உள்ள புதன் நீங்கள் சந்திக்கும் நபர்களிடம் நட்பான அணுகுமுறையை உங்களுக்கு வழங்குவார், மேலும் நீங்கள் எப்போதும் உங்கள் சமூக வலைப்பின்னலை விரிவுபடுத்துவீர்கள். இந்த அணுகுமுறை லாபம் ஈட்டவும் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றவும் உதவும். நீங்கள் புத்திசாலி, அணுகக்கூடியவர், கூர்மையான மற்றும் கணக்கிடக்கூடிய மனம் கொண்டவர். நீங்கள் மக்களை நியாயந்தீர்க்கவில்லை, வரம்பற்ற நபர்களுடன் சமூக உறவுகளை வளர்த்துக் கொள்ள எல்லோருடனும் பழகுவீர்கள். 11ஆம் வீட்டில் உள்ள புதன் உங்களை இனிமையான ஆளுமையுடன் வசீகரமாக்குறார். நீங்கள் எளிதாக மற்றவர்களைப் பின்பற்றலாம் மற்றும் வெவ்வேறு பிராந்தியங்களில் உள்ளவர்களுடன் எளிதாக தொடர்பு கொள்ளலாம். 11வது வீட்டில் செவ்வாய் இருப்பது பொதுவாக மிகவும் சாதகமானதாகக் கருதப்படுகிறது, இது லட்சியம், தைரியம் மற்றும் குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கிறது. 11வது வீடு லாப வீடு என்று அழைக்கப்படுகிறது, மேலும் செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல்மிக்க ஆற்றல் செல்வத்தை குவிப்பதற்கும் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் உதவுகிறது. இது செல்வக் குவிப்புக்கு மிகவும் நன்மை பயக்கும் நிலைகளில் ஒன்றாகும், பெரும்பாலும் சுய முயற்சி, கடின உழைப்பு மற்றும் எதிர்பாராத ஆதாரங்கள் மூலம். பூர்வீகவாசிகள் மிகவும் லட்சியமானவர்கள் மற்றும் இலக்கு சார்ந்தவர்கள், பணம் சம்பாதிப்பதற்கும் பொருள் வெற்றியை அடைவதற்கும் வலுவான, பெரும்பாலும் ஆக்ரோஷமான உந்துதல் கொண்டவர்கள். அவர்கள் பெரும்பாலும் நிதி விஷயங்களில் நல்ல திட்டமிடுபவர்கள் மற்றும் ஆபத்து எடுப்பவர்கள், முதலீட்டு வங்கி, வணிகம் அல்லது பொறியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் பெரும்பாலும் அவர்களின் நம்பிக்கை, உற்சாகம் மற்றும் உறுதியான தன்மை காரணமாக அவர்களின் சமூக வட்டங்கள் அல்லது தொழில்முறை குழுக்களுக்குள் தலைமைப் பாத்திரங்களை இயல்பாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் இலக்குகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரிய மற்றும் மாறுபட்ட நண்பர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்க தொடர்புகளைக் கொண்டுள்ளனர். செவ்வாய் மகத்தான தைரியம், வலுவான விருப்பம் மற்றும் தடைகள் மற்றும் எதிரிகளை திறம்பட கடக்கும் திறனை வழங்குகிறது. செவ்வாய் கிரகத்தின் ஆக்ரோஷமான மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த தன்மை சில சமயங்களில் நட்புக்குள்ளோ அல்லது மூத்த சகோதரர்களுடனோ ஈகோ மோதல்கள், வாக்குவாதங்கள் அல்லது அதிகாரப் போராட்டங்களுக்கு வழிவகுக்கும்.
செவ்வாய் நல்ல ஆற்றலையும் சகிப்புத்தன்மையையும் தரும் அதே வேளையில் இந்த வீட்டில் பாதிக்கப்பட்ட செவ்வாய் உடல் செயல்பாடுகளின் போது உயர் இரத்த அழுத்தம், வீக்கம் அல்லது விபத்துகளுக்கு ஆளாகும் போக்கைக் குறிக்கலாம். சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது அது பொதுவாக ஆதாயங்கள், நட்புகள் மற்றும் சமூக செயல்பாடுகளைக் குறிக்கிறது. இது பெரும்பாலும் படைப்பு அல்லது பெண்கள் தொடர்பான வணிகங்கள், பங்குச் சந்தை மற்றும் கலை மூலம் நிதி செழிப்புக்கு வழிவகுக்கும். இந்த இடத்தைப் பிடித்த நபர்கள் சமூக வட்டங்கள் மூலம் கூட்டாளர்களைக் காணலாம், வலுவான சமூக வலைப்பின்னல் மற்றும் படைப்பாற்றல் மற்றும் நம்பிக்கையான ஆளுமையைக் கொண்டிருக்கலாம். நிதி மற்றும் தொழில் இந்த நிலைப்பாடு செல்வம் மற்றும் வருமானத்துடன் தொடர்புடையது, குறிப்பாக நகைகள், எழுத்து, ஏஷன், அழகுசாதனப் பொருட்கள் அல்லது நிதி போன்ற துறைகளில். பங்குச் சந்தை வர்த்தகம், கலை மற்றும் இசை தொடர்பான வணிகங்களில் வலுவான விருப்பம் இருக்கலாம். காலப்போக்கில் லாபங்கள் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சமூக வாழ்க்கை மற்றும் உறவுகள் 11வது வீடு சமூக தொடர்புகளின் வீடு. எனவே இந்த வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ஜாதகருக்கு பல நண்பர்கள் இருப்பார்கள், பெரும்பாலும் எதிர் பாலினத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது சமூகக் கூட்டங்கள் மூலம் நீங்கள் ஒரு துணையைச் சந்திக்கலாம். ஆளுமை மற்றும் படைப்பாற்றல் 11வது வீட்டில் சுக்கிரன் படைப்பாற்றல் மற்றும் நம்பிக்கையை மேம்படுத்துகிறது. இது கலைகளில் வலுவான ஆர்வத்திற்கும் சமூக நலன் மற்றும் அழகியல் செறிவூட்டலுக்கான விருப்பத்திற்கும் வழிவகுக்கும். தற்பொழுது சூரிய பகவான் உங்களது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். 11வது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது, வலுவான சமூக இருப்பு, குழுக்களுக்குள் தலைமைத்துவம், பெரிய நண்பர்களின் நெட்வொர்க் மற்றும் கூட்டு முயற்சிகள் மற்றும் மனிதாபிமான முயற்சிகள் மூலம் வெற்றியை அடையும் திறன் ஆகியவற்றைக் குறிக்கிறது. இருப்பினும், குறிப்பிட்ட விளக்கம் அம்சங்கள் மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்பட சமநிலையைப் பொறுத்தது. 11வது வீட்டில் சூரியனின் முக்கிய அம்சங்கள்: வலுவான சமூக நிலைப்பாடு, பூர்வீகம் நன்கு விரும்பப்பட்டவராகவும் பெரிய நட்பு வட்டத்தைக் கொண்டிருப்பவராகவும் அவர்களின் சமூகக் குழுக்களுக்குள் இயல்பான தலைவராகவும் காணப்படுவார். தொலைநோக்கு மற்றும் இலக்கு சார்ந்த அவர்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான பார்வையைக் கொண்டிருக்கலாம் மற்றும் அவர்களின் நெட்வொர்க்கின் ஆதரவுடன் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு தீவிரமாக வேலை செய்யலாம். பரோபகார போக்குகள் மற்றவர்களுக்கு உதவுவதற்கும் சமூக காரணங்களில் பங்களிப்பதற்கும் ஒரு வலுவான விருப்பம் அடிக்கடி காணப்படுகிறது. ஒத்துழைப்பு மூலம் தொழில் வெற்றி, குழுப்பணி மற்றும் நெட்வொர்க்கின் முக்கியமாக இருக்கும் தொழில்களில் சொந்தக்காரர் சிறந்து விளங்கலாம். அபிலாஷைகளில் நேர்மறையான தாக்கம் 11வது வீட்டில் சூரியனின் ஆற்றல் தனிப்பட்ட லட்சியங்களை அடைய உந்துதலையும் அளிக்கும்.